ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு டீகோடிங். டீகோடிங் குறியீட்டின் பொருள் அறிதல். தமிழில் குறியீட்டின் பொருள் அறிதல். குறியீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிற தலைப்பு. இந்த டீகோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் கம் அகெயின் அப்படிங்கிறத ஹோனா அப்படின்னு ஒரு குறியீடு கொடுத்துருப்பாங்க. HONA நா ஹோனா. நெக்ஸ்ட் கம் ஓவர் ஹியர் அப்படிங்கிறத பா நா டா. நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஓவர் இஸ் அபவ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான குறியீடு என்ன அப்படின்னா கி டா ஜா. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத பார்க்கணும். நம்ம காமனாக இருக்கிறது என்னது? கம் அகெயின், கம் ஓவர் ஹியர். இந்த ரெண்டு இதுலேயும் கம்ங்கிறது காமன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நா அப்படிங்கிறது காமன். ஓகேவா? இதில் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஹியர் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கேள்வி என்னென்னா ஹியர் அப்படிங்கிற குறியீடு என்ன, இதுதான் கேள்வி. ஸோ நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ஹியருக்கான குறியீடை நம்ம டீகோட் பண்ணணும். இப்போ கம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. இந்த இடத்துல ஹோனா இருக்குது, பா நா டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கம் அப்போ நாங்கிறது காமனாக இருக்குது. அப்போ நா அப்படிங்கிறத காமனாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் இஸ் அபவ். இதில் என்ன காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் இது ரெண்டுக்கும் காமனானது ஓவர். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பா கிடையாது, நா கிடையாது, டா காமனாக இருக்குது, டிஏ டா. அப்போது இங்கே என்ன பார்த்தோம்? நா எடுத்துட்டோம், டா எடுத்துட்டோம். அப்போ பா. ஹியருக்கு கோட் என்னென்னா பா. ஸோ ஆன்சர் என்னது? பா. ஹியருக்கு என்ன டீகோட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியான கொஷின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கலாம்.